அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ ஓகே. ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம வாயுக்கள இயக்கவியல் தொடர்பான இன்னும் சில விடயங்களையும் அதோட சேர்த்து இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சில பாஸ் பேப்பர் கேள்விகளை நாம இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியான? ஸோ பாத்தீங்களா இருந்தால் நம்ம போன கிளாஸ்ல வாயுக்கள இயக்கவியல் சமன்பாடு பிவி சமன் 1/3 mnc² பார் அப்படிங்கிற சமன்பாடு அறிமுகப்படுத்தி இருந்தேன். ரைட்? இங்க எம்ங்கிறது வாயு மூலக்கூறு ஒன்றின் திணிவு, என்னங்கிறது வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை, இது இடை வர்க்க கதி அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தேன். ரைட்? இந்த சமன்பாடு உருவாக்கப்பட்டதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய காரணங்களை பற்றி நாம பேசியிருந்தோம். இந்த சமன்பாடு நிறுவப்பட்டதுக்குரிய காரணங்கள், அதாவது நிறுவப்பட்டதுக்குரிய சில எடுகோள்கள் அல்லது நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி உதாரணமா ஒரு 6 உதாரணங்களை நான் சொல்லியிருந்தேன். 6 நிபந்தனைகள், எடுகோள்களை நான் சொல்லி இருந்தேன். அப்படித்தானே? இப்ப நாம இந்த சமன்பாட்டையும் நாம படிச்சிருக்கக்கூடிய இலட்சிய வாயு சமன்பாடான பிவி சமன் என்ஆர்டி எனும் சமன்பாடு, இந்த 2 சமன்பாடையும் பயன்படுத்தி இடை வர்க்கமூல கதிக்கான சமன்பாட்டையும் இயக்க சக்தி, வாயுக்களோட இயக்க சக்திக்கான சமன்பாட்டையும் நாம உருவாக்க போறோம். சரியா? இடை வர்க்கமூல கதிக்கான சமன்பாட்டையும் அதே மாதிரி இயக்க சக்திக்கான சமன்பாடையும் நாம உருவாக்குவோம். சோ பாருங்க, முதலாவது இந்த சமன்பாட்டுல பிவி சமன் 1/3 mnc² சமன்பாட்டுல பிவி சமன் என்ஆர்டின்னு சொல்லி நாம படிச்ச இலட்சிய வாயு சமன்பாடு பிரதியிடுவோம். சோ பிவி என்னதுக்கு சமன்? என்ஆர்டிக்கு சமன் இல்லையா? பிவி என்ஆர்டிக்கு சமன். அப்ப என்ஆர்டி சமன் 1/3 mnc² பார் வரும். அப்படித்தானே? ஓகே, கவனிங்க. இப்ப பிவி சம என்ஆர்டிய இதுல பிரதியிட்டு இப்படி ஒரு சமன்பாடு எழுதிட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும், எண்ணுங்கிறது வாயுக்களோட மூல அளவை குறிக்குது இல்லையா? சோ மூலுங்கிறது என்னன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம், வாயுவின் திணிவின் கீழ் மூலர் திணிவுன்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஆக நான் எண் வார இடத்துல வாயுவின் திணிவின் கீழ் மூலர் திணிவை போடுறேன், ஆர் டி. அதே மாதிரி இங்கால 1/3 நான் போன கிளாஸ்ல சொல்லி இருந்தேன், இது ஒரு வாயு மூலக்கூறு திணிவு, இது வாயு மூலக்கூறுகளோட மொத்தமான எண்ணிக்கை. அப்ப ஒரு வாயு மூலக்கூறு திணிவை வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கையால பெருக்கினோம்டா வாயுக்களோட மொத்தமான திணிவு வரும். அப்ப m இன்டு n வார இடத்த எம் நோட்டை போடலாம், இன்டு c² பார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எம் நோட் போயிடும். போனால் c² பார் சமன் இந்த 3 இங்கால வந்தா 3RT m என்று வரும். எனவே c² பார் அதாவது இடை வர்க்க கதி 3RT m இருக்குது. இதுக்கு நாம வர்க்க மூலம் எடுப்போம். சோ c² பாருக்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம். எடுத்தமா இருந்தால் c² பாருக்கு நம்ம வர்க்க மூலம் எடுத்தமா இருந்தால் இந்த பக்கமும் வர்க்க மூலம் வரும். அப்ப 3RT m என்று வரும். ஆக வாயுக்களோட இடை வர்க்கமூல கதி RMS ஸ்பீடுக்கான சமன்பாடு √3RT m ஆக இருக்கும். எப்படி? வாயுக்களோட இடை வர்க்கமூல கதிக்கு என்ன சமன்பாடு? √3RT m என்று வரும். விளங்குதா எப்படி நிறுவினம்னு சொல்லி? பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். இந்த 2 சமன்பாட்டையும் சமப்படுத்துறோம். திணிவு மூல்ங்கிறது திணிவிங்கள் மூலர் திணிவு, m இன்டு n வாயுக்களோட மொத்தமான திணிவு. அப்ப திணிவு வெட்டுப்பட்டா c² பார் சமன் 3RT m என்று வரும். சோ இதுல இருந்து இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா அதான் இடை வர்க்க மூல கதி. சோ √3RT m. அப்ப RMS ஸ்பீட் வந்துட்டு என்ன? √3RT m என்று வரும். விளங்குதா? ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா இடை வர்க்க மூல கதி RMS ஸ்பீடை பொறுத்த வரையில இது 3ங்கிறதும் 6ங்கிறதும் எப்படிப்பட்ட ஆக்கள்? மாறிலி இல்லையா? 3, 6 அகில வாயு மாறிலி, இதெல்லாம் மாறிலி என்பதனால இந்த இடை வர்க்க மூல கதியை நம்ம என்ன சொல்லலாம்டா √T m நேர் விகித சமன் என்று சொல்லலாம்.
வாயுக்கள இடை வர்க்கமூல கதி வாயுவின் வெப்பநிலையிலையும் வாயுவின் மூலர் திரிவிலையும் தான் தங்கி இருக்கும். அப்போ இடைவர்க்க மூலக்கதி √T/m நேர்விகித சமன் எனும் முடிவை நாம இதன் மூலம் எடுக்க முடியும். ரைட்? ஓகே. அப்ப கீழுக்கு எழுதிக் கொள்ளுங்க. சின்ன ஒரு தலைப்பு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இடை வர்க்கமூல கதிக்கும் சின்ன தலைப்பு இடை வர்க்கமூல கதிக்கும் இயக்க சக்திக்குமான சமன்பாடுகள். இடை வர்க்கமூல கதிக்கும் இயக்க சக்திக்குமான சமன்பாடுகள். சரியா? ஓகே. அது கீழே நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நிறுவலை நோட் பண்ணிக்கணும். இந்த நிறுவல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், சில நிறுவல்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல இந்த நிறுவல் முக்கியமா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப கீழுக்கு எழுதிக் கொள்ளுங்க. கடைசியா அதை நோட் பண்ணிட்டீங்கன்னு எழுதிக் கொள்ளுங்க. கீழுக்கு எழுதிக் கொள்ளுங்க. வாயுக்களின் இடை வர்க்கமூல கதியானது
வாயுக்களின் இடை வர்க்கமூல கதியானது அதன் தனி வெப்பநிலையின் வர்க்கமூலத்திற்கு நேர் விகித சமனாகவும், வாயுக்களின் இடை வர்க்கமூல கதியானது அதன் தனி வெப்பநிலையின் வர்க்கமூலத்திற்கு நேர்விகித சமனாகவும், அதன் மூலர் திணிவிற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். அதன் மூலர் திணிவிற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். ரைட்? நீங்க அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு 7 அல்லது 7:30 போடுங்க. எதுக்கு புள்ளியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த பெஜிங்கிறத டிசைட் பண்ணுங்க. இப்ப சொன்னியா அவங்கள்ட்ட? சரி, ஓகே. சரியா? அப்ப வாயுக்களின் இடை வர்க்கமூல கதியானது தனி வெப்பநிலையின் வர்க்கமூலத்திற்கு நேர் விகித சமனாகவும், மூலர் திணிவிற்கு நேர்மாறு விகித சமனாகும். மூலர் திணிவின் வர்க்கமூலத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். இதைத்தான் சொல்ல. ரைட்? இப்ப நாம இயக்க சக்திக்கான சமன்பாடு, இதுல இருந்து இயக்க சக்திக்கான சமன்பாடு எடுக்க போறோம். சோ பாருங்க, இயக்க சக்திக்கான சமன்பாடு. சோ இது இங்கிருந்தே நான் இந்த அடிப்படையான சமன்பாடுகள்ல இருந்தே கொண்டு வரேன். ஏன்னா இது ரெண்டு நம்மட அடிப்படை சமன்பாடுகள். ரைட்? இந்த சமன்பாடு நாம நிறுவி எடுக்கல. இந்த ரெண்டு சமன்பாடு நாம நிறுவி எடுக்காத சமன்பாடு. அப்ப நமக்கு இது ஒரு அடிப்படை சமன்பாடு தான். அப்ப பிவி சமன் என்ஆர்டி, அதை நம்ம 1/3 mn(c²) சமப்படுத்தினோம் இல்லையா? சோ இங்க இருந்தே நான் இயக்க சக்திக்கு சமன்பாடு எடுக்கிறேன். பாருங்க, இன்னொரு விடயம். இதுல நான் முதலாவது இந்த மூல் இருக்குதானே, இந்த மூலை நான் மறுபடியும் எழுத போறேன். இந்த முறை இந்த மூலை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னால், ரைட், இந்த மூலை நான் வாயுக்கள மூலக்கூறுகள எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ எண் அப்படின்னு எழுதுறேன். சோ உங்களுக்கு தெரியும், நாம இதுக்கு முதல் கிளாஸ்ல படிச்சிருந்தோம். மூலை 2 விதமா நாம எழுத முடியும். இன்னும் எழுதலாம், கெமிஸ்ட்ரியாக்கள் யூஸ் பண்ணுவாங்க. மூல் சமன் 1 வாயுவின் திணிவின் கீழ் மூலர் திணிவு, அல்லது வாயுவின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ எண். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இலட்சிய வாயு சமன்பாடு படிப்பிக்கக்குள்ள நான் இந்த விடயத்தை சொல்லி இருந்தேன். ஆக மூல் வாரிடத்தை மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ எண் என்று எழுதலாம், இன்டு RT. ஏல பாருங்க, இந்த சமன்பாட்டுல 1/3 mn(c²) சமன்பாட்டுல நான் இந்த எண்ணை முன்னுக்கு போடுறேன். போட்டுட்டு மேலுக்கும் கீழுக்கும் 2ஆல பெருக்கிறேன், இன்டு mc². நினைஞ்சிருக்கிறேன் இந்த எம் இங்கால போட்டுட்டு
என்ன கொஞ்சம் என்ன முன்னுக்கு போட்டுட்டு மேலுக்கும் கீழுக்கும் நான் இரண்டால பெருக்கி இருக்கிறேன். சோ ஒரு இலக்கத்தை மேலுக்கும் கீழுக்கும் பெருக்கினா அந்த சமன்பாடு என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை இல்லையா. அப்ப இப்படி எழுதுறேன். இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டுல மூல் வார எடுத்த எண்ணிங்கில் என்ன, இதுல என்ன முன்னுக்கு தூக்கி போட்டுட்டு மேலுக்கு கீழுக்கு ரெண்டால பெருக்கி ஹாஃப் எம்சி ஸ்கொயர் எழுதிட்டு, இப்ப இந்த எண் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா ஆறின் கீழ் என் ஏ இன்டு டி, இங்கால ரெண்டின் கீழ் மூணு ஹாஃப் எம் சி ஸ்கொயர் பார். இவர் யாரு? ஹாஃப் எம் சி ஸ்கொயர் பார். இவர் யாரு? நாம படிச்சிருக்கிறோம் இலட்சிய வாயு, சாரி வாயுக்கள, பொதுவா வாயுக்கள ஒரு வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி இல்லையா. இப்ப இவர் யாருன்னு கேட்டா வாயு மூலக்கூறு ஒன்றோட சராசரி இயக்க சக்தி. அப்ப ஹாஃப் எம் சி ஸ்கொயர் ஹாஃப் எம் வி வர்க்கம்ங்கிற சமன்பாடு. அப்ப இதுக்கு பதிலா சக்தியை போடுறோம், ஈண்டு போடுறோம். போட்டீங்க என்றால் இ சமன், இ சமன் அதுக்கு முதல் ஆறின் கீழ் என் ஏ, இதுவும் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆறின் கீழ் என் ஏ அகில வாயு மாறிலிய, அகில வாயு மாறிலிய அவகாதரோ என்னால பிரிக்கிறோம்டால் இதை நாம கே போட்ஸ்மன் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. போட்ஸ்மன் மாறிலின்னு சொல்லுவோம். போட்ஸ்மன் மாறிலி. இந்த ஐசிடி ஆக்கள் இந்த பகுதி மட்டும்தான், மறுபடியும் சொல்றேன், ஹீட்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்ற ஐசிடி கெமிஸ்ட்ரி படிக்கிறார்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரைட். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் இந்த நிறைய எழுத்துக்கள் புதுசா வர மாதிரி மேபி இருக்கலாம். ரைட். ஆனா இது பிறகு வர ஹீட்ல வரப்போற பகுதி நீங்க என்ன செய்யலாம், பூந்து விளையாட முடியும். ரைட். அது இது பிறகு வர பகுதி எதுலையுமே இது வந்துட்டு பெருசா நம்மள தொல்லப்படுத்துற மாதிரி இருக்காது. சோ பாருங்க, ஆறிங்கில் என் ஏ, ஆறிங்கில் என் ஏங்கிறது பொட்ஸ்மன் மாறிலி. அப்ப கேண்டு போடலாம், கே டி. சோ ரெண்டிங்கில் மூணு இ. சோ இதுல இருந்து இ சமன் என்ன வரும், 3/2, 3 கீழுக்கு 2 கே டி வரும். எனவே வாயுக்கள வாயு மூலக்கூறு ஒன்றின், வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்திக்கு சமன்பாடு 3/2 KT அளிக்கும். வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்திக்கு சமன்பாடு என்ன, 3/2 KT. சரியா. கேங்கிறது யாரு, போட்ஸ்மன் மாறிலின்னு சொல்லுவோம். ரைட். சோ இதுல இருந்து நாம் என்ன சொல்லலாம்டா, வாயுக்கள இயக்க சக்திக்கான சமன்பாட்டின் படி, வாயு மூலக்கூறு ஒன்றின் இயக்க சக்திக்கான சமன்பாட்டின் படி வாயு மூலக்கூறு ஒன்றுட இயக்க சக்தி வாயு மூலக்கூறுட தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமனாக இருக்கும்னு சொல்லலாம். வாயு மூலக்கூறு ஒன்றுட சராசரி இயக்க சக்தி என்னத்துக்கு நேர் விகித சமன், அதனுடைய தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமனுங்கிற முடிவுக்கு வரலாம். சரியா. ஏன்னா கேங்கிறது எப்பயுமே மாறிலி தான். அப்ப இ வந்துட்டு டீக்கு நேர்வீத சமன். இதே மாதிரி வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி 3/2 KT. இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தை எழுதலாம், வாயு வாயுவின் சராசரி இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி. வாயுவின் சராசரி இயக்க சக்தி என்னன்னு கேட்டா, நல்லா பாருங்க, ஒரு வாயு மூலக்கூறின் சராசரி இயக்க சக்தி தான் 3/2 KT. இப்ப ஒரு கொள்கலனுக்குள்ள, ஒரு பாத்திரத்துக்குள்ள, ஒரு கொள்கலனுக்குள்ள நிறைய வாயு மூலக்கூறுகள் இருக்குது. இந்த வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கேபிட்டல் N என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வாயு மூலக்கூறு சராசரி இயக்க சக்தி 3/2 KT. அப்ப வாயுவின் சராசரி இயக்க சக்தி என்னன்னு கேட்டா இதை என்னால பெருக்கி விட்டா சரி. அப்ப வாயுவின் சராசரி இயக்க சக்தி என்ன சமன்பாடுன்னு கேட்டா 3/2 NKT வரும். இது வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, இது வாயுவின் மொத்தமான சராசரி இயக்க சக்தி. விளங்குதா. ரைட். தெரியாதாக்கள் சாரி,
இந்த விடயத்தை வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த விடயத்தை வேகமா நோட் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று எழுத வேண்டி இருக்குது. எல்லாத்தையும் அந்த செல்ஃபா நீங்களாக நிறுவுற மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சமன்பாடு எப்படி கொண்டு வந்தோம்ங்கிற இந்த விடயத்தை நீங்க செல்ஃபா செய்ய பாருங்க. அதாவது இயக்க சக்தியை இங்க உருவாக்கணும். அப்ப மேலுக்கு கீழுக்கு ரெண்டால பெருக்கின விஷயங்கள், மூளை வந்துட்டு இப்படி எழுதினது, இது எல்லாத்தையுமே நீங்களாக விளங்கி அந்த இடத்திலே படிச்சிருங்க. அப்படி படிக்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கிளாஸ்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த இடத்திலே விளங்கி படிக்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு பிசிக்ஸ் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா மாறும். அதை விட்டுட்டு சும்மா பார்த்து 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 எழுதினீங்களா இருந்தா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எஃபெக்டிவா இருக்காது. கிளாஸ்ல தான் படிக்கணும். பிசிக்ஸை பொறுத்தவரையில கிளாஸ்ல நீங்க படிக்கணும். அங்கேயே திங்க் பண்ணணும், அங்கேயே யோசிக்கணும், அங்கேயே டவுட்களை கிளியர் பண்ணணும், அப்படி படிக்கணும். ரைட்? ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் எழுதின வசனம் எல்லாம் சரியா பார்த்துக் கொள்ளுங்க. இங்க வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, இது வாயுவின் மொத்தமான சராசரி இயக்க சக்தி, வாயுவின் சராசரி இயக்க சக்தி என்று எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டில இருந்து நாம் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், ஒன்று, வாயு மூலக்கூறு ஒன்ற சராசரி இயக்க சக்தி வாயுவின் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனா இருக்கு. அப்படித்தானே? இப்படி ஒரு விஷயத்தை சொல்லலாம். வாயுட சராசரி இயக்க சக்தி அதுல தனி வெப்பநிலைக்கு எப்படிப்பட்டது, நேர்விகித சமனுங்கிற ஒரு முடிவுக்கு வார. அப்ப எழுதிக் கொள்ளுங்க, எழுதிக் கொள்ளுங்க. வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி
அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாகும். வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாகும். நீங்க இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்ப 27 பாகை செல்சியஸ்ல சரியா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வாயு இருக்குது. இந்த 27 பாகை செல்சியஸ்ல ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி ஈயாம். எப்படி 27 பாகையில ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறு ஒன்றுட சராசரி இயக்க சக்தி இ. அப்படின்னால் 27 பாகை செல்சியஸ்ல ஒக்சிஜன் வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி என்ன அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லலாம்? 27 பாகையில ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி இ, ரைட்? அப்படின்னால் ஆக்சிஜன் வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி இதே 27 பாகையில என்ன அப்படின்னு கேட்டா நாம் என்ன சொல்லலாம் என்றால் இ என்று தான் சொல்லணும். ஏன்? வாயு மூலக்கூறுட சராசரி இயக்க சக்தி அதுல வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கு. மூலர் திணிவிலையெல்லாம் தங்கி இருக்காது. இடைவர்க்க மூலக்கதிங்கிறது மூலர் திணிவுல தங்கி இருந்துச்சு. ஆனா இந்த இயக்க சக்தி இருக்குத்தானே இவரு வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருப்பாரு. சோ 27 பாகையில ஹைட்ரஜன் இருந்தாலும் ஆக்சிஜன் இருந்தாலும் நைட்ரஜன் இருந்தாலும் எல்லா வாயு மூலக்கூறுக்கும் சராசரி இயக்க சக்தி ஒன்றுதான். ஏன்னா இயக்க சக்தி வெப்பநிலையில தான் தங்கி இருக்குது. மூலர் திணிவு வாயுக்களோட வகையில தங்கி இருக்காது. மூலர் திணிவுல தங்கி இருக்காது. விளங்க சொல்றேன், ரைட்? அப்ப எந்த வாயுவா இருந்தாலும் 27 பாகையில சராசரி இயக்க சக்தி சமந்தான். அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, நோட்ல போட்டு. எழுதி கொள்ளுங்க. வாயு மூலக்கூறு ஒன்றின் வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி, வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி வாயுக்களின் வகையில் தங்கி இருப்பதில்லை, வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது. வாயுக்களின் வகைகளில் தங்கி இருப்பதில்லை, வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது. சரியா? பாருங்க 27 பாகையில ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாத்துக்கும் இயக்க சக்தி என்னதான்? சமந்தான். சும்மா காட்டிக்கொள்ளுங்க.
ரைட். ஸோ இதோட நமக்குரிய இந்த தியரி பார்ட் வந்துட்டு இதுல வாயுக்கள் சம்பந்தமான தியரி பார்ட் முடிவடையுது. ஸோ அடுத்து நாம படிக்க போற பகுதி வந்துட்டு கலோரி அளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஸோ அந்த கலோரி அளவியல் அப்படிங்கிற பகுதியை படிக்கிறதுக்கு முதல் இதோட சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை நாம இப்ப பார்த்துக்கொள்வோம். சரி. ரைட், உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல 202வது கேள்வி, 203வது கேள்வி, 204வது கேள்வி. ரைட். இந்த மூன்று கேள்விகளையும் வேக வேகமா செய்யுங்க பார்ப்போம். உங்களோட டியூட்ல இருக்கக்கூடிய 202, 3, 4.
ஓகே. 202வது கேள்வி. 1992ஆம் ஆண்டு வந்த 6வது கேள்வி. கவனிங்க. கலவை ஒன்றிலுள்ள A, B எனும் இரு இலட்சிய வாயுக்களின் மூலக்கூற்று நிறைகள் முறையே M1 M2 ஆகும். வாயு ஏயின் இடைவர்க்க மூலக்கதியின் கீழ் வாயு பியின் இடைவர்க்க மூலக்கதி எனும் விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட். ஏட இடைவர்க்க மூலக்கதிக்கும் பியினது இடைவர்க்க மூலக்கதிக்கும் இடையிலான விகிதம் என்னங்கிறது தான் கேள்வி. சோ பாருங்க, இடைவர்க்க மூலக்கதி RMS ஸ்பீட் சி ஸ்கொயர் பாருக்கு ரூட் எடுக்கிறோம். என்ன வரும்? √3RT இன் கீழ் M. அதாவது இடைவர்க்க மூலக்கதி தனி வெப்பநிலையில வர்க்க மூலத்துக்கு நேர் விகித சமன், மூலர் திணிவிட வர்க்க மூலத்துக்கு நேர்மாறு விகித சமன் இல்லையா? ரைட். இங்க வெப்பநிலை மாறல. ஒரு கலவைக்குள்ள இருக்கிற ரெண்டு வேறுபட்ட வாயுக்கள். சோ ஒரு கலவைக்குள்ள இருக்குதுன்னா எல்லா வாயுக்களும் ஒரே வெப்பநிலையில அடிக்க போகுது. ஆக இங்க வெப்பநிலை மாறல, 3R மாறல. அப்ப இடைவர்க்க மூலக்கதி மூலர் திணிவிட வர்க்க மூலத்துக்கு நேர்மாறு விகித சமன். மூலர் திணிவிட வர்க்க மூலத்துக்கு கதி எப்படிப்பட்டது? நேர்மாறு விகித சமன். அந்த வகையில ஏயினது மூலர் கதிக்கும் பியினது இடைவர்க்க மூலக்கதிக்கும் இடையிலான விகிதம் கேட்டா டைரக்டா நம்ம எழுதலாம். எப்படி? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இடைவர்க்க மூலக்கதி இங்க நேர்மாறு விகித சமனாத்தான் இருக்குது வர்க்க மூலத்துக்கு. ஆக ஏட கதி மேலுக்கு வந்தால் ஏட மூலர் திணிவு கீழுக்கு வரட்டும். பீட கதி கீழுக்கு வந்தால் பீட மூலர் திணிவு மேலுக்கு வரட்டும். ஸோ √M2 M1 என்று வரும். √M2 M1 இப்படி இருந்தது. ஒவ்வொன்றுக்கு நேர்விகித சமனை போட்டு சமன்பாடை போட்டு சின்ன பிள்ளை மாதிரி செய்யக்கூடாது. என்ன சொல்றேன்? இடைவர்க்க மூலக்கதி √M நேர்மாறு விகித சமனா? நாம என்ன சொல்றோம்? கதி மேலுக்கு இருக்குதா, திணிவு கீழுக்கு வரும். அப்படித்தானே? அப்ப ஏட கதி மேலுக்கா, அப்ப ஏட திணிவு கீழுக்கு. பீரத்திணிவு வேகம் கீழுக்கா, பீர கதி கீழுக்கா, பீரத்திணிவு மேலுக்கு. சோ பொருத்தமான விட 3வது. விளங்குதா? அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 3. அடுத்தது 203வது கேள்வி. எத்தனாவது? 2012ஆம் ஆண்டு வந்த 5வது கேள்வி. ஒரு பாத்திரத்திலே 27 பாகை செல்சியஸில் ஓர் இலட்சிய வாயு உள்ளது. வாயுவின் வெப்பநிலை 127 பாகை செல்சியஸிற்கு அதிகரிக்கப்படும் எனின், ரைட், 27 உள்ள இயக்கப்பாட்டு சக்திக்கும் 127 இயக்கப்பாட்டு சக்தி இந்த விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, வாயுட இயக்க சக்திக்கான சமன்பாடு 3/2 kT. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா? கட்டாயம் இந்த சமன்பாடுகள்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். சோ இயக்க சக்தி தனி வெப்ப நிலைக்கு நேர் விகித சமன். இதெல்லாம் மாறிலி, எப்பயுமே மாறிலி, போட்ஸ்மன் மாறிலிங்கிறது. ஆக 127 பாகையில் இருக்கிற இயக்க சக்திக்கும் 27 பாகையில் இருக்கிற இயக்க சக்திக்குமான விகிதம் கேட்டா இயக்க சக்தி தனி வெப்ப நிலைக்கு நேர் விகித சமன் தானே. அப்ப 127 பாகை செல்சியஸ் இருக்கிற இயக்க சக்தியா, அப்ப அந்த டைம்ல இருக்கிற தனி வெப்பநிலை என்ன வரும்? 127 பாகை இயக்க சக்தியா, அப்ப 127 பாகையில தனி வெப்பநிலை, 27 பாகை செல்சியஸ்ல இயக்க சக்தியா, அப்ப 27 பாகைக்குரிய தனி வெப்பநிலை என்று வரும். சோ 127 பாகை செல்சியஸ கெல்வின், தனி வெப்பநிலைனா கெல்வின். கெல்வின் எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு தெரியும், நம்ம இதில் ஆல்ரெடி படிச்சிட்டோம். 127ஓட 273 கூட்டினீங்கன்னா 400 வரும். அதே மாதிரி 27 பாகை செல்சியஸ கெல்வின்ல எப்படி சொல்லுவோம்? 273 கூட்டினீங்கன்னா 300 வரும். சோ 4/3. அப்ப இயக்க சக்தியோட விகிதம் 4/3 வரும். விளங்குதா? சின்ன சின்ன கேள்விகள். அடுத்து 204வது கேள்வி. 204 இல்லையா? என்ன? கனவளவை 97ஆம் ஆண்டு வந்த 19வது கேள்வியா இருக்குது. கனவளவை மாறாது வைத்து
இலட்சிய வாயு ஒன்றின் தரப்பட்ட திணிவு ஒன்றின் அமுக்கமானது இரட்டிக்கப்படும் போது வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி பெயர்வு இயக்கப்பாட்டு சக்திக்கு என்ன நடக்கும்? இதான் கேள்வி. சோ பாருங்க, கனவளவை மாறாம வச்சுக்கொண்டு, ரைட், ஒரு குறிப்பிட்ட திணிவு, அப்ப திணிவு மாறல்ல, அமுக்கம் 2 மடங்காக்கப்படுவதென்றால், ரைட், இயக்க சக்திக்கு என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. எல்லாம் பாருங்க, இங்க வந்துட்டு மறைமுகமா கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது கனவளவு மாறல்ல, திணிவு மாறல்ல, அமுக்கம் தான் 2 மடங்கா மாறுது. அப்ப ஒரு ஆள் யோசிக்கலாம், அமுக்கம் தானே மாறுது, வெப்பநிலையில தானே இயக்க சக்தி தங்கி இருக்குது, அப்ப இயக்க சக்தி மாறலன்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் யோசித்து பாருங்க, கனவளவும் திணிவு மாறாம இருக்கக்குள்ள அமுக்கம் 2 மடங்கா மாறி இருக்குதுண்டா அது என்ன காரணம்? அந்த வாயுட வெப்பநிலை 2 மடங்கா மாறி இருக்குதுன்னு அர்த்தம். ஏண்டா அமுக்க விதி நமக்கு என்ன சொல்லுதுன்றால், அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். கனவளவு திணிவு மாறாம இருக்கக்குள்ள ஒரு வாயுவால உண்டாக்கப்படுற அமுக்கம் அதன் தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். சோ அமுக்கம் 2 மடங்காக்கப்பட்டிருக்குதுன்னா மீனிங் என்னன்னா, தனி வெப்பநிலை 2 மடங்காக்கப்பட்டிருக்கு. சோ தனி வெப்பநிலை 2 மடங்காக்கப்பட்டிருக்குது என்றால் யோசித்து பாருங்க, இயக்க சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். அப்ப தனி வெப்பநிலை 2 மடங்காக்கப்பட்டிருக்குதுண்டா இயக்க சக்தியும் 2 மடங்காக்கப்படும். அப்ப மறைமுகமா அமுக்கத்தை வச்சு கேள்வி கேட்கிறாங்க, நேரடியா வெப்பநிலையை சொல்லாம. அப்ப அமுக்க 2 மடங்கு, கனவளவு மாறல, திணிவு மாறல. அப்படி இருக்கக்குள்ள அமுக்க 2 மடங்கா மாறினா யாரால மாறினேன்? வெப்பநிலையை கூட்டினத்தாங்க. ஏன்னா இது ரெண்டும் மாறாம இருக்கக்குள்ள அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனுங்கிறதா நம்ம படிச்ச அமுக்க விதி. அப்ப அமுக்க 2 மடங்குண்டா வெப்பநிலை 2 மடங்காக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். வெப்பநிலை 2 மடங்காக்கப்படுவதுன்னா இயக்க சக்தி 2 மடங்காவதுன்னு அர்த்தம். ஏண்டா இயக்க சக்தி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன். ரைட்? அப்ப இயக்க சக்தி 2 மடங்காகும். விளங்குதா? அப்ப பொருத்தமான விட மூன்றாவது. அடுத்து இந்த 2 கேள்வியை செய்வோம். ரைட், ஏனைய கேள்விகள் நான் வந்துட்டு இப்ப எல்லா கேள்வியும் நான் செய்து காட்டாம நீங்களும் செல்ஃபா செய்து பார்க்கணும். நான் ஒரு 2 கேள்வியை செய்து காட்டுறேன், நீங்க மிச்ச கேள்விகள்லாம் செய்து பாருங்க. ரைட், கட்டாயம் என்ன செய்யணும், அப்பப்பயே தியரிகளை படிச்சு தெளிவாக்கி கொள்ள பார்க்கணும். சோ நீங்க 200வது கேள்வி, 201வது கேள்வி. சில நேரங்கள்ல உங்களுக்கு விடை இல்லை அப்படின்னு பட்டிக்குன்னா நீங்க அந்த விடையை எழுதி விடுங்க. சரியா? விடை இல்லைன்னு நீங்க கண்டீங்கன்னா சரியான விடை என்னங்கிறத எழுதி கொள்ளுங்க. இல்லைன்னு கண்டால் சரிங்க. அப்ப இந்த 2 கேள்வியை 200, 201.
ரைட். பாருங்க, 200வது கேள்வி. 2005ஆம் ஆண்டு 49 போடப்பட்டிருக்குது. என்னையா, ஒட்சிசன் மூலக்கூறு ஐதரசன் மூலக்கூறின் 16 மடங்கு திணிவை உடையது. அறை வெப்பநிலையில் விகிதம் ஒட்சிசன் மூலக்கூறின் இடைவர்க்க மூலக்கதியின் கீழ் ஐதரசன் மூலக்கூறு ஒன்றின் இடைவர்க்க மூலக்கதி. சோ பாருங்க, ஆக்சிஜன் இடைவர்க்க மூலக்கதிக்கும் ஹைட்ரஜன் இடைவர்க்க மூலக்கதிக்கு இடையிலான விகிதம் கேட்கிறாங்க. சரியா? அறை வெப்பநிலையில இருக்குதாம். அப்ப வெப்பநிலை மாறல. சோ இதுக்கு முதல் தான் நாம பேசிட்டோம், இடைவர்க்க மூலக்கதி மூலர் திணிவிட வர்க்க மூலத்துக்கு நேர்மாறு விகித சமன். இதை நாம ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியா பார்த்திருக்கிறோம். சோ அதைத்தான் இங்கேயும் காட்டிருக்கிறாங்க. அப்ப ஆக்சிஜன் கதி மேலுக்கு வந்தா அதுல மூலர் திணிவு கீழுக்கு வரும். ஹைட்ரஜன் கதி கீழுக்கு வந்தா அவர மூலர் திணிவு மேலுக்கு வரும். இப்ப ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையிலான மூலர் திணிவிட விகிதம் எவ்வளவு? 16 என்று சொல்றாங்க. அப்ப இதை விட இது 16 மடங்கு. இது ஒரு பங்குண்டா இது 16 பங்குண்டா அர்த்தம். இதை விட இது 16 மடங்கு. ரைட்? அப்ப என்ன வரும்? 1/16. அப்படி போடுவோமே. அப்ப வர்க்க மூலம் 1 1 தான். வர்க்க மூலம் 16 4. அப்ப கதிகள விகிதம் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையிலான விகிதம் 1/4 வரும். இன்னொரு கேள்வி. எவ்வளவு சிம்பிளான கேள்வியும் சரியானுக பழகணும். ஃபாஸ்டா நாம செய்யணும் இல்லையா? சின்ன பிள்ளை மாதிரி எழுதி கொண்டு இருக்க கூடாது எல்லாத்துக்கும். கதி மூலர் திணிவோட வர்க்க மூலத்துக்கு நேர் வீத சமன். அப்ப ஆக்சிஜன் கதி மேலுக்கா, அப்ப மூலர் திணிவு கீழுக்கு. ஹைட்ரஜன் கதி கீழுக்கா, மூலர் திணிவு மேற்கு. விடவர். அடுத்தது 2002 24வது கேள்வி இல்லையா? இருபத்தி 7 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளின் இடைவர்க்க மூலக்கதிக்கு சமனான கதி நைதரசன் மூலக்கூறுகளுக்கு எவ்வெப்பநிலையில் கிடைக்கும்? ஒரு நைதரசன் மூலக்கூறின் திணிவு ஐதரசன் மூலக்கூறின் திணிவின் 14 மடங்கிற்கு சமன். என்னையாம், 27 பாகையில் இருக்கிற ஹைட்ரஜன் இடைவர்க்க மூலக்கதிக்கு சமனான கதி நைட்ரஜனுக்கு எந்த வெப்பநிலையில கிடைக்கும்னு கேட்கிறாங்க. சோ ரெண்டு பேருக்கும் கதி சமனா வரணும். சோ ஹைட்ரஜன் கதி, நைட்ரஜன் கதி. இடைவர்க்க மூலக்கதிக்கு என்ன சமன்பாடு? √3RT × M. √3RT × M. இங்க ஹைட்ரஜன் மூலர் திணிவு, இங்க நைட்ரஜன் மூலர் திணிவு. இங்க ஹைட்ரஜன் வெப்பநிலை, இங்க நைட்ரஜன் வெப்பநிலை. அவ்வளவுதான். சோ பாருங்க, வர்க்க மூலம் இங்க வர்க்க மூலம் ரெண்டு பேரும் கதியும் சமன். அப்ப வர்க்க மூலம் சமப்படுத்தணும். இங்கேயும் வர்க்க மூலம், அங்கேயும் வர்க்க மூலம். சோ வர்க்கிச்சா இது இல்லாம போகும். வர்க்க மூலம் 3R 3R வெட்டுப்படும். அப்ப ஹைட்ரஜன் வெப்பநிலையின் கீழ் ஹைட்ரஜன் மூலர் திணிவு, நைட்ரஜன் வெப்பநிலையின் கீழ் நைட்ரஜன் மூலர் திணிவு. சரி, ஹைட்ரஜன் வெப்பநிலை எவ்வளவு? 27 பாகை செல்சியஸ், அதாவது 300 கெல்வி. ஹைட்ரஜன் மூலர் திணிவு ஒரு பங்குண்டால் நைட்ரஜன் மூலர் திணிவு 16 பங்கு. இதை விட இது 16 மடங்கா. நைட்ரஜன் வெப்பநிலை என்னங்கிறது கேள்வி. அப்ப என்ன வரும்? நைட்ரஜன் வெப்பநிலை 16 300 பெருக்க போறோம். பெருக்கினால் 4800 கெல்வின். சோ நைட்ரஜன் வெப்பநிலை 4800 கெல்வி. 4800 கெல்வின்டா செல்சியஸ்ல கண்டுபிடிக்கணும்டா 273 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 4527 பாகை செல்சியஸ். சோ 4527 பாகை செல்சியஸ் விட இருக்குதா இல்லையா? அப்படித்தானே? டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், செக் பண்ணிக்குவோம்.
தீர்த்தெல்லாம் சரியானே. சாரி, நான் டைப்பிங் மிஸ்டேக் போது நான் மிஸ்டேக்கா இல்லையா? 14 வா மூலர் தெரியும் நைட்ரஜன் இந்த உலகத்தில் இருக்கிறதா இங்க வரல. சோ நைட்ரஜனை வெப்பநிலை என்ன வரும்? 14ஆல பெருக்கி இருக்கணும். பெருக்கினா 42. சோ 4200 கெல்வின். செல்சியஸுக்கு மாத்த 273 கழிக்கணும். கழிச்சா 3927 பாகை செல்சியஸ். சோ 3927 நம்ம டியூட்ல விட இருக்குதா? இல்ல இல்லையா? 3927 விட இல்ல. ரைட். அப்ப உண்மையா 3927 வந்திருக்கணும். ஆனா 4927 தான் இந்த 2002ஆம் ஆண்டு வந்த 24வது கேள்வியில பேப்பர்ல போடப்பட்டு இருக்குது. அதனால அந்த வருஷம் அந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. அந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் தான் விடையா வந்துச்சு. அப்ப விட என்ன? 3927. விளங்குது அப்படின்னு. அப்ப ரெண்டு பேரை இடைவர்க்க மூல கதையும் சமன்னு சொன்னதால ரெண்டையும் சமப்படுத்தி விட்டோம். அவ்வளவுதான், பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ரைட். இப்படிதான் கேள்விகள் இருக்குது, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. படிக்கக்குள்ள தியரி ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் பெருசா கஷ்டமா விளங்கினாலும் ஸோ அதை நீங்க படிச்சு ஒழுங்கா தியரியை விளங்கி அதை நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா இருந்தா அது ஒரு ஈஸியான பகுதியா மாறும். ஸோ நீங்க மேக்சிமம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்தது. ஒரு பாடத்தை வந்துட்டு ஈஸியா மாத்துற வேலை உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் வந்துட்டு உங்களை பிசிக்ஸை வந்துட்டு ஈஸியா மாத்துவேன்லாம் சொல்ல இயலாது. அது டிபெண்ட் ஆகி இருக்குது உங்களை. நீங்க படிக்காம விட்டுட்டீங்கடா, நீங்க படிக்கிறது சும்மா இருந்து போட்டு பிசிக்ஸ் ஈஸியான பாடம்னு சொன்னீங்கடா, இல்ல பிசிக்ஸ் கஷ்டமான பாடம் தான். என்ன அதை கொஞ்சம் நீங்க இலகுவாக்கக்கூடிய வழிகளை நீங்க தேடணும். அதுல மிக 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 முக்கியமான விடயம் நீங்க செல்ஃபா படிக்கிறது, நீங்க கூட கேள்விகளை பிராக்டிஸ் பண்றது, தியரிய தெளிவா விளங்கி படிக்கிறது. ரைட். இதெல்லாம் தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. அப்பதான் நீங்க என்ன செய்யலாம், நீங்க சரியா டெவலப் ஆகலாம். அதை நீங்க மனதுல பதிச்சு கொள்ளுங்க. ரைட். அப்ப இதுல இருக்கிற இன்னும் பேலன்ஸான கேள்விகளை செய்யுங்க. அதோடு சேர்த்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்றேன். இதை நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ விளங்கப்படுத்த மாட்டேன், பின்னுக்கு விளங்கப்படுத்துவேன். இன்னும் ஒரு கிளாஸ்ல, பின்னுக்கு ஒரு கிளாஸ் வரக்குள்ள நான் விளங்கப்படுத்துவேன். 250வது கேள்வி. இது ஒரு எஸ்ஏ கேள்வி. இந்த கேள்வியில 2008ஆம் ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வி இது. இந்த கேள்வியை கட்டாயம் செய்து பாருங்க. ஏனைய எஸ்ஏ கேள்விகளையும் செய்து பாருங்க. ஆனா என்னண்டா, எல்லா எஸ்ஏ கேள்வியையும் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா செய்ய முடியாது. சில பகுதிக்கு பின்னுக்கு வர சில டாபிக்கள் தேவைப்படும். சரியானே? அப்ப இந்த 250வது கேள்வியை நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க. இதுல இந்த கேள்வியில பின்னுக்கு வரக்கூடிய ஒரு சில பாட்டை உங்களால செய்ய இயலாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சி பாட்டை செய்யறதுல கொஞ்சம் சிக்கல் வரும். சி பார்ட் இந்த 250வது கேள்வி 2008ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வியில, சரியா, உங்களுக்கு சி பார்ட் பகுதி செய்யக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சில பகுதி இன்னும் நம்ம படிக்கல. ரைட். ஸோ கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, படிச்ச பகுதி வரைக்குமான அந்த விடயங்களை இந்த இந்த 250வது கேள்வியில செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஏனைய எஸ்ஏ கேள்விகள், அங்க இருக்கிற கேள்விகளை செய்து உங்களோட ஸ்கீமோட அதுக்குரிய விடை எடுத்து அதோட செக் பண்ணுங்க. சரியா? எஸ்ஏ கேள்வியெல்லாம் இப்பயே செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 7 வரைக்கும் செஞ்சு பாருங்க, என்னென்ன மிஸ்டேக் வரும்னு பாருங்க. இப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். அப்ப கட்டாயம் இந்த வாயுக்கள் சம்பந்தமா, விரிவு சம்பந்தமா நான் இது வரைக்கும் படிச்ச எல்லா பகுதியையும் நீங்க ஒழுங்கா படிச்சு விளங்கி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம கலோரி அளவியல் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். ஸோ அதை நாம நம்மளோட அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். ரைட். ஓகே. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.